எங்கேயோ ஒரு பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறா. ஸோ அதனால மாப்பிள்ளைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. அங்கே மாப்பிள்ளையுமே வந்துட்டான். அவன் நேராக அவளை அழைச்சிட்டு போயிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு ரிங்கையுமே போட்டு விட பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கேட்குறாங்க, கரண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி அவன் ரிங்கை போட்டு விட்டுடுறான். அப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த ரிங்கை போட்டு விட்டது இவளோட முன்னாள் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் பயங்கரமாக கோபப்பட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்காரனும் அங்கே வந்து எவ்வளோ திமிரு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நீ ரிங்கை போட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அது பயங்கரமா வலிக்குது, ரொம்ப அது டைட்டா இருக்கு போல. அதே மாதிரி அவன் கழட்ட முயற்சி பண்ணும்போது இவனால பார்த்துட்டு இருக்க முடியல. போது நிறுத்துடா, அவளுக்கு நீ வலிய கொடுக்கறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையில ஐஸ் கட்டியை வைக்க போனா அவளும் அங்க இருந்து கோவப்பட்டு போயிடுறா. இப்ப மறுநாள் ஆனதும் அவளோட சங்கீத் ஃபங்க்ஷனுக்காக அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ஸ்டேஜில். அப்போ மாப்பிள்ளைக்காரனும் போயிட்டு டான்ஸ் ஆடலான்னு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்த அடுத்த நிமிஷமே அவளோட முன்னாள் புருஷன் அங்கிருந்து ஓடி வந்து ஸ்டேஜில் அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்குற மாப்பிள்ளைக்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்போ அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது டக்குன்னு தன்னையே அறியாம 2 பேரும் கிஸ் பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கத்துனதுக்கு அப்புறமா தான் அவன் நிதானத்துக்குமே வரா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் முடியும் அவளுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.